الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رضيت بالله ربا وبالإسلام دينا وبمحمد صلى الله عليه وسلم نبيا. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அண்ணலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு நபி தோழர்கள் என்ற தலையங்கத்துக்கு கீழே பல உன்னதமான நபி தோழர்களின் வரலாறை தொடராக பார்த்து வந்து இறுதியாக இன்றைய தினம் நாம பார்க்க இருக்கிற நபி தோழர் அன்றைய அரபுகள் பார்த்திடாத ஒரு மிகச்சிறந்த வணிகர். அவருடைய பெயர் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இது அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு குறைஷி குலத்தில் பனு ஜஹ்ரா என்கின்ற குலத்தை சார்ந்தவர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடவும் 10 வயது சிறியவர். இவருடைய முதலாவது பெயர் அப்து அம்ர் என்று பெயரிடப்பட்டது அவருடைய உம்மா வாப்பாவினால். அப்து அம்ர்னு சொன்னா ஒரு கடவுளுடைய பெயர், அந்த கடவுளுடைய அடிமை. இன்னைக்கு பல பகுதிகளை பார்த்தீங்கன்னா இந்த அல்லாஹ் பிச்சை, என்ன அந்த அடிமை, இந்த அடிமை, ஒத்தடிமை, இப்படிலாம் நிறைய பேரை அவுலியாவுக்கு பின்னாடி வைப்பாங்க, அவுலியாட பேரையே வைப்பாங்க. இந்த மாதிரி எதெல்லாம் அகீதாவுக்கு முரணான பெயர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தென்படுமோ அப்படியான நபித்தோழருடைய பெயரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாத்திடுவாங்க. அப்படித்தான் இவருடைய பெயர் அப்து அம்ரா இருந்தது. பின்னால அப்துல் ரஹ்மான், இவர் ரஹ்மானுடைய அடிமை என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பெயரிடப்பட்டார்கள். அதனால் இவர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் என்று அடையாளப்படுத்தப்பட்டார்கள் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 2 ஹிஜ்ரத்களை மேற்கொண்டவர். எல்லா நபித்தோழர்களுக்கும் இது கிடைக்கையில அபிசீனியாவுக்கும் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்டார். பின்னால மதீனா நகரத்திற்கும் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொண்டவர். அது மட்டும் இல்லாம மதீனா நகரத்துல இவர் ஹிஜ்ரத் பயணத்தை மேற்கொள்றார். அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பொறுத்தவரையில ஒரு மிகச்சிறந்த வணிகர், மிக மிக மிகச்சிறந்த வணிகர், நுட்பமாக வியாபாரம் செய்யக்கூடியவர். மக்கமா நகரத்தில் அவருடைய வியாபாரம் கொடி கட்டி பறந்து ஒரு உச்சாணியில இருந்தவர், பணக்காரராக இருந்தவர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை மொழிந்து மதீனா நகரத்துக்கு ஹிஜ்ரத் பயணம் மேற்கொண்ட பின்னால மிகப்பெரிய ஏழையாக வந்தார். ஆரம்பத்துல எப்படி ஒரு ஏழையிலிருந்து பணம் வந்து வணிகம் செய்து அதன் மூலம் பணம் படைத்தாரோ அதே போல மதீனா நகரத்துல மக்கமா நகரத்துல எல்லாத்தையும் விட்டுட்டு ஸ்கிராச்ல இருந்து ஆரம்பிச்சார். மதீனா நகரத்துல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பல நபித்தோழர்கள் பயணப்பட்டாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு உண்டு. அப்படி மதீனா நகரத்துல பயணப்பட்ட பின்னாடி பல முஹாஜிர்களை அன்சாரிகளோடு டைப் செய்து வாழ வைத்தாங்க, சேர்த்து வாழ வச்சாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல இவர் மிகச்சிறந்த ஒரு பணக்காரர். மதீனா நகரத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரரோடு இணைத்து வைத்தாங்க அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சஹாபியினுடைய மதீனா நகரத்தில் இருந்த அந்த அன்சாரியான சஹாபியுடைய பெயர் சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனா நகரத்தில் இருக்கிற ஒரு மிகச்சிறந்த தலைவராகவும் இருந்தார், பெரிய பணக்காரரும் கூட. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு வந்த பின்னாடி சஅத் இப்னு ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இதுதான் உங்களுடைய பார்ட்னர், நீங்க இவங்களோட தான் வாழணும், இவங்களுக்கு உண்டான பங்கை நீங்க கொடுக்கணும், இவங்க சிறந்த முறையில கவனிச்சுக்கிறணும் அப்படிங்கிற மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏவல். அதன்பால் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து சொன்னாங்க, இந்த சஅத் பின் ரபீஅ ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் ரஹ்மான் அவர்களே,
என்னிடத்துல நிறைய சொத்துகள் இருக்கிறது, நிறைய வீடுகள் இருக்கிறது, என்னிடத்தில் மனைவிமார்கள் இருக்கிறார்கள், எல்லாவற்றிலும் நான் பப்பாதியாக உங்களுக்கு நான் பங்கிட்டு தருகிறேன், நீங்கள் அதை பெற்றுக்கொண்டு வளமான வாழ்வை இந்த மதீனா நகரத்துல நீங்க துவங்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றார். எல்லாத்தையும் டீட்டெயிலா சொல்றாரு, என்னென்ன சொத்து வச்சிருக்கிற அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலா சொல்றாரு. இதெல்லாம் பொறுமையா கேட்ட அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ் உங்களுடைய செல்வத்தில் மிகச்சிறந்த அபிவிருத்தியை ஏற்படுத்தட்டும், நீங்க வச்சு அல்லாஹ்வின் பாதையில சிறப்பா வாழுங்க. ஆனா எனக்கு நீங்க செய்ய வேண்டியது, உங்களுடைய சொத்துல இந்த பங்கு எனக்கு தர வேண்டியதில்லை, உங்க மனைவிமாரில எந்த மனைவிமாரையும் எனக்கு முடிச்சு வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்களோட நிலத்துல எந்த நிலத்தையும் எனக்கு தர வேண்டியதில்லை, எனக்கு ஒரே ஒரு உதவி செய்யுங்க, இந்த மதீனா நகரத்துல சூக் எங்க இருக்கு, கடை வீதி எங்க இருக்குன்னு எனக்கு காட்டுங்க, அது போதும் சொன்னார். அன்றைக்கு இருந்த சூக்கினுடைய மதீனா நகரத்துல அந்த கடை வீதிக்கு, பஜாருக்கு பேர் சூக்குன் கைனுகா என்று சொல்லப்படுகிற கடை வீதி. நல்லா பாருங்க, மதீனா நகரத்துல எங்க கடை வீதியே இது எங்க இருக்குதுன்னு தெரியாத ஒரு நபித்தோழர்கள். ஆனா இவர் செய்த வணிகம், முதல்ல அந்த கடை வீதிக்கு போறார், பஜாருக்கு போறார், அப்படி பாக்குறார் பொருளை. அவருக்கு தெரிஞ்ச தொழிலு இந்த நெய், பாலாடை கட்டி இந்த மாதிரியான வியாபாரத்தை அவர் சூஸ் செஞ்சார். செஞ்சு ஒரு சின்ன கடனாக பொருளை வாங்கினார். கடனாக பொருள் பெற்று, ஒருத்தர் இந்த பொருளை பெற்று இந்த நெய்ய, இந்த பாலாடைகளை, பாலாடை கட்டிய அப்படி வாங்கி என்ன செஞ்சாருன்னா விற்க ஆரம்பிச்சார். ஹோல்சேல்ல இருந்து வாங்கி, நம்ம பரிபாசையில ஹோல்சேல்ல வாங்கி ரீட்டைலா விற்க ஆரம்பிச்சார். இவரோட வணிகத்துடைய மிகப்பெரிய தந்திரம் என்னன்னு சொன்னா, இந்த மார்ஜின் விலையை கம்மியாக்கிடுவார், ப்ரொடக்ஷன் அதிகமாக்கிடுவார். மார்ஜினுடைய பொருளுடைய ரேட்ல உள்ள அந்த லாபத்தை ரொம்ப குறைச்சி ப்ராடக்ட் அதிகமா மக்கள்கிட்ட கொண்டு போய் விற்பார். எல்லாரும் விற்கிற மாதிரி இல்ல, எல்லாரும் லாபத்தை அதிகமா வைப்பாங்க. ஆனா லாபத்தை பார்க்காம கொஞ்சம் லாபம் வச்சுக்கிட்டு பொருள்களுடைய அந்த விகிதாச்சாரத்தை விற்கிற அளவை கூட்டிடுவார். பிற்காலத்துல இப்படியான ஒரு சிறந்த வழிமுறையை யாரும் பார்த்ததில்லை. அது அவருடைய ஒரு மெத்தாலஜி, அவருடைய வணிகத்தினுடைய ஒரு மெத்தாலஜி, ஒரு முறைமையா இருந்துச்சு. அதன் அடிப்படையில வணிகம் செய்யறாரு, ஒரு மிகச்சிறந்த வியாபாரியா மதீனா நகரத்தில் ஆகிறாரு. ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு பார்க்கறாங்க. பொலிவா இருக்கிறாரு, புது மாப்பிள மாதிரி இருக்கிறாரு, மேல புது மாப்பிள தான். கிட்ட வர பார்த்தா சட்டையில ஒரு குங்கும பூவினுடைய சாஃப்ரானுடைய ஒரு கரை படிஞ்சிருக்கு அவருடைய ஷர்ட்ல, ஆடையில. அதை பார்த்தவொடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்றைய காலத்துல குங்குமப்பூ ஆண்களுக்கு பயனில்லை, இப்போ ஒன்றுதான், போட இயலாது, கலர் பயன்படுத்த கூடாது. அதன் பால் கேட்டாங்க, அப்துல் ரஹ்மானே இது என்ன சட்டையில குங்குமப்பூடைய கலர் இருக்கு ஒட்டி இருக்கிற என்ன அப்படின்னு கேட்டாங்க. உடனே அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் திருமணம் முடிச்சிட்டேன்னு சொல்லி. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, திருமணத்துக்கு உங்களுடைய மனைவிக்கு மஹரா என்ன கொடுத்து முடிச்சீங்கன்னு சொல்லி. உடனே சொல்றாரு, யா ரசூலல்லாஹ் நான் இந்த பேரித்த பழத்தின் கொட்டை அளவுக்கு தங்கத்தை மஹரா கொடுத்து முடிச்சேன். அந்த காலத்துல சஹாபாக்கள் இரும்பு மோதிரத்தையும் குல்லா சூறாவையும் வச்சுதான் மஹரா கொடுத்து திருமணம் முடிச்சிட்டு இருந்தான். இவருடைய நாளிலே உள்ள அந்த வளர்ச்சி அபரிவிதமா இருந்தா தங்கத்தை கொடுத்து முடிக்கிற அளவுக்கு வசதி படைச்சார். பின்னால் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க ஒரு வலிமா வைக்கலாமே, ஒரு ஆட்டறுத்து வலிமை வைக்கலாமே. அன்பானவர்களை, இப்படி நம்ம குடும்பத்திலேயோ அல்லது வேற யார்கிட்டையோ நம்ம நெருங்கிய ஒரு ஆள் இப்படி செஞ்சா, அல்லது நம்ம உதவி ஒரு ஆள் வளர்ந்துடான்னு வைங்க, அப்படியானவன் நம்மகிட்ட சொல்லாம இப்படியான ஒரு நிகழ்வாடல், ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுட்டான்னு சொன்னா அந்த ஒன்னே போதும் அவனுக்கு நாம என்ன செஞ்சோங்கிறத சொல்லி காட்டுறது இல்லையா? 4 பொம்பளைகள் பேசுவாங்க ஓரமா உட்காந்து, பத்தியாடி பாத்திமா வீட்டுல கல்யாணம் முடிச்சிருக்காளுவலா, பகனுக்கு ஒரு வார்த்தை சொன்னாலுவலா, என்ன கதை பாத்தியா, ஒரு தகவல் தெரியல, ஒருவேளை இருக்குமோ அந்த பையனுக்கு, ஒருவேளை இந்த பிள்ளை ஏற்கனவே விரும்பி இருப்பாவோ, ஒரு வேளை அதனால சீக்கிரமா முடிச்சு வச்சிருப்பா போல இருக்குது. பாத்திமா வா, பாத்திமா நல்லா இருக்கிறியா, பிள்ளைகளா நல்ல வாழ்ந்துவலா, நல்ல வாழுது, அப்படியே சிறப்பா வாழட்டும், பாத்தியாடி பாத்திமாவ இப்ப கூட சொல்றாவாப்ப. இப்படி கதை அடிக்கிற 4 பேர் உலகத்துல இருப்பாங்க. இதுல அந்தஸ்து கூடிய, பதவி கூடிய, ஒரு உயர்தரமான இடத்துல இருக்கிற, பதவியால் உயர்தரமான இடத்துல இருக்கிற, தலைமைத்துவத்துல இருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியாம இந்த கல்யாணம் நடந்திருக்கு. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு வார்த்தை, ஏனப்பா ஒரு சின்ன ஒரு அழைப்பு வேண்டாமா, ஒரு மட்டு மரியாதை இல்ல, ஒரு வார்த்தை கேட்கல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
நீங்க ஆடை அறுத்து வலிமா வைங்க ஏழைகளுக்கு அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். பிற்காலத்துல ஜும்மா ஆரம்பத்துல கடமையான தருணம் அது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பர் மேல ஏறி நின்று பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. முதலாவது ஜும்மா அன்னைக்கு சஹாபாக்கள் எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா மதீனா நகரத்துல ஏதோ பெரிய போர்பட மதீனா நகரத்துக்குள்ள வந்த மாதிரி சத்தம், கால்நடைகளுடைய சத்தம், பிராணிகளுடைய சத்தம். சஹாபாக்கள் எல்லாரும் பாதிக்கும் மேற்பட்ட எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. ஜும்மா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நின்று உரையாற்றிட்டு இருக்கிறாங்க மெம்பர்ல. சஹாபாக்கள் இந்த சத்தத்தை கேட்ட உடனே பாதிக்கும் மேற்பட்டவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியில பார்த்தது என்னன்னா 12 சஹாபாக்கள் தான் முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. எல்லா சஹாபாக்கள் வெளியே. பார்த்தா இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியா நாட்டிலிருந்து வணிக பொருட்களை இங்க கொண்டு வந்திருக்கிறார். அதனுடைய சத்தம், அந்த வணிகத்தினுடைய பொருள் பிராணிகளுடைய சத்தத்தை கேட்டு இங்க உள்ள எல்லா வியாபாரிகளும், அவர் ஹோல்சேல்ல, இந்த சஹாபாக்கள் ரீட்டைலா வேலை பார்த்துட்டு இருந்தவங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து வெளியே போய் நினைச்சுதான் உடனே பொருள்களை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்க ஜும்மா நடந்துட்டு இருக்கையில. அப்ப நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த உரையாற்ற முடியுமா? அப்படி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரையாற்றிக்கிட்டு இருக்கும் போதே எஞ்சி போனாங்கன்னா நம்ம எல்லாம் ஏமாத்துறோம். எஞ்சி போதான் செய்யும். பொறுத்துக்கிறேன். அந்த 12 பேர் இருக்காங்களா அவங்களுக்கு உரையாற்றணும். ஒரு ஆள் இருந்தாலும் உரையாற்றணுங்கிறதுக்கு இது எடுத்துக்காட்டு. அதான் எஞ்சி பேர வேண்டாம், உதாரணத்துக்கு சொல்றேன். சரி, இப்போ எல்லாரும் எஞ்சி போயிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்பதான் வசனம் இறங்குது. என்ன யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸவு இலா திக்ரில்லாஹ். அந்த வசனத்துல தொடர்ச்சில அல்லாஹ் சொல்றான், அந்த நபியை மெம்பர்ல நிக்க வச்சுட்டே போயிட்டீங்களாப்பா, அப்படி போக கூடாதுன்னா அப்படின்னு தடை வசனம் அதுக்கு பின்னாடி தான் இறங்குது. அதுக்கப்புறம் ஒழுங்குபடுத்தி கொண்டான். இந்த அளவுக்கு அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மிகச்சிறந்த வணிகராக பிற்காலத்துல ஆனார்கள் என்று பார்க்க முடிகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு தாமதமாக இஸ்லாத்தை ஏற்றார். யாருக்கு முன்னால அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களுக்கெல்லாம் ரொம்ப தாமதமான காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த நாட்கள் மொத்தம் எத்தனை? காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அஜ்மாயின். நல்ல கவனமா கவனிச்சிருக்கிறீங்க. 3 வருஷங்கள் இல்ல, 3 வருஷம் குறைவுதான். இவ்வளவு வருஷம் தான் வாழ்ந்தார். அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பெரும்பகுதி காலம் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தவங்க. இந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவருக்கும் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சின்ன பேச்சுவார்த்தையில முத்தி ஒரு சத்தம்லாம் ஓங்குது மதீனா நகரத்துல. அது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செவிமடுத்துட்டு 2 பேர்ட்டையும் நெருங்கி வராங்க. அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை அது எப்படின்னு நம்ம விவரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்குண்டான ஒரு நட்பு, அவங்களுக்குண்டான பழக்க வழக்கத்துல பேசுறாங்க, முன்ன பின்ன பேசுறாங்க. சத்தம் கூடுது. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சத்தம் மிகைக்குது அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு விட. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட வந்து சொன்னாங்க, காலித் லா தசுப்பு அஸ்ஹாபி, என்ன நபி தோழர்களை நீங்க திட்டாதீங்க. இந்த தோழர்கள் ஒரு கை அளவு செய்கிற தான தர்மத்திற்கு நீங்கள் ஒரு முஹது மலை அளவு தான தர்மம் செஞ்சா இந்த கை அளவுக்கு அது ஈடாகாது. யாரை பார்த்து சொன்னாங்க? காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு. என்ன தாபியா, தபு தாபியா, சஹாபி. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கிறாங்க? முந்தியவர்கள். السابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان سابقون الأولون. இவர்கள் தான் முந்தைய அடிப்படையில இவர்களுக்கெல்லாம் முந்தி இஸ்லாத்தை ஏற்றவர்கள். அவர்களுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. பத்ர் களத்தில் கலந்து கொண்டா யாரு? அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. உஹது களத்தில் எல்லா போர்களிலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு கடந்து கொண்டார். அதுல மிகச்சிறந்த ஒரு வரலாற்று குறிப்புன்னா, இந்த 2 சிறுவர்கள் வந்து சுரண்டுனாங்கல்ல, இதுல யார்? அபூஜஹல். எங்களோட தூதரை திட்டுனானாம, நோமனை செஞ்சானாம அப்படின்னு வந்து ஒருத்தருடைய காலை சுரண்டுனாங்க. 2 சிறுவர்கள், 2 பொடியன்மாரோ, குதிரையினுடைய கணுக்கால் அளவு கூட இல்லை. முஆத், முஅப்பித் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க பெரியவங்க இப்போ. ஆனா அந்த காலத்துல அவங்களோட சம்பவம் நடைபெறும் போது அவங்க ஒரு பொடியன்மாருவோ. சுரண்டின கால் யாட, குதிரையினுடைய கால் யாட, யாருடைய குதிரையை சுரண்டினாங்கன்னா அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு குதிரை. ஒரு சிறப்பான ஒரு நபி தோழர். இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பாராட்டுக்கு தக்க மிக உயர்ந்த பதவியில உள்ள உயர்தரமான நபி தோழர்கள் ஒருவர் தான் யாரு? அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு.
இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் இப்படி இதே மாதிரி இன்னொரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சம்பவத்துல இதே மாதிரி என்னுடைய தோழர்களை விட்டு வைக்க வேண்டாமா அப்படின்னு யாரை பார்த்து கேட்டிருந்தாங்க? யாரை பார்த்து இதே துணியில கேட்டிருந்தாங்க? மாஷா பாரக்கல்லாஹு ஃபீக். உங்களுடைய அமல்களை அல்லாஹ் அங்கீகரிக்கட்டும், எல்லாருடைய அமலையும். சமயத்துல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் ஏற்பட்ட அந்த விஷயத்தை நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போன பின்னாடி இந்த தோழரை நீங்கள் விட்டு வைக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டாங்களே, அதுக்கப்புறமா சஹாபாக்குடைய பெருமிதத்தை உணர்த்துற மாதிரி இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து தான் அந்த சம்பவத்துலதான் இந்த வாசகத்தை பயன்படுத்தினார். சஹாபாக்குடைய சிறப்ப பெருமிதத்தை உணர்த்த ரெண்டு ஹதீஸ், இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு தொடர்பாக வரக்கூடிய அந்த செய்தி, அதுக்கப்புறமா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு நேரடி தொடர்புல வரக்கூடிய இந்த செய்தி. அதே மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் ஒரு சிறந்த சிறப்பு ரெண்டு பேரும் ஒட்டி வரும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்த சஹாபிக்கு பின்னாடி நின்று தொழுதிருக்கிறார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி நின்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி தொழுதிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை பிரயாணத்துக்கு போயிட்டு வந்து குளிச்சு தயாராகி ஒது செய்து அந்த கலாவை எல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகுது. ஒரு வக்துல சஹாபாக்கெல்லாம் பள்ளிவாசல்ல காத்து கொண்டு இருக்கிறாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றது கொஞ்சம் தாமதமாகுது. அப்ப என்ன செஞ்சாங்கன்னா சில சஹாபாக்கெல்லாம் சேர்ந்து, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃபே நீங்க தொழு வைங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் தாமதமாகுது, நீங்க தொழு வைங்களேன்னு சொன்ன உடனே அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு எந்திரித்து நின்று இமாமத் இடத்துல நின்று தொழு வச்ச ஆரம்பிச்சிட்டாங்க. தொழு எல்லாம் முடிச்சு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு முடிச்சுட்டு சஹாபாக்கள் எல்லாரும் சேர்ந்து திரும்பி பார்க்கிற அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரக்காத் தாமதம். ஒரு ரக்காத் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமதம். சஹாபாக்கள்லாம் பதறிட்டாங்க. ஐயோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தாமதமானதுக்கு நம்ம ஒரு காரணம் ஆயிட்டோமோ, இப்படி செஞ்சிட்டோமேன்னு ஒரு குற்ற உணர்ச்சி. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு பின்னாடி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை எல்லாம் முடிச்சிட்டு சொன்னாங்க, தோழர்களே, நீங்கள் ஒரு மிகச்சிறந்த காரியத்தை செய்திருக்கிறீர்கள், ஒரு மிகச்சிறப்பான காரியத்தை செய்திருக்கிறீர்கள். உங்களிடத்தில் நான் பார்க்கிற நல்ல வழிமுறைகளில் இதுவும் ஒரு நல்ல வழிமுறையாக இருந்தது. இதே ஒரு தலைவரா இருந்தா, ஒரு அமீரா இருந்தா, இப்போ நான் ஒரு அமீரா இருக்கிறதுக்கு ஒரு இமாமா இருக்கிறேன், ரெண்டு பக்கமும் பிள்ளை இமாம் 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 வந்து இமாம் தான் வந்து தொழு வைக்கணும்னு இமாமுக்கு ஒரு எண்ணப்பாங்க இருந்துச்சு, அதுவும் தப்பு. அதே மாதிரி இமாம் வர்றதுக்கு தாமதம் ஆகுதுன்னா மாமும் எல்லாம் உட்கார்ந்து தெரியக்கூடாது. என்ன இமாம காரணமே, அவர் ஏன் இவ்வளவு லேட்டா வராது, என்ன செய்யறாரு, அது செய்யறாரு, இது செய்யறாரு, ஏன் இமாமுக்கு நேரத்தோட வந்து உட்கார இயலாதோ, அவர் என்னமோ மலக்கு மாதிரியும் நம்ம எல்லாம் மனுஷன் மாதிரியும் என்ன அப்படி அந்த துணியில அப்படி நாம பார்க்கவும் கூடாது. தாமதமானா முன்னாடி இருக்கிற மிகச்சிறந்த அறிவாளிகள் அதே மாதிரி ஓத தெரிஞ்சவங்க முன்னால வந்து தொழு வைக்க ஆரம்பிச்ச வேண்டியது. இமாம் தான் தொழு வைக்கணும் அப்படின்ற மாதிரி இல்ல, நான் தான் தொழு வைக்கணும், நீங்க முன்னேறி ஏறினீங்கன்னு இமாமும் கேட்கறதுக்கு தகுதி இல்ல. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே பின்னின்று தொழுவதற்காக என்ன காரணத்துக்காக? தாமதம் என்ற காரணத்தினால். அதனால இதை நாம என்ன செய்து கொள்ளணும், விளங்கிக் கொள்ளும். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்கள் பிற்காலத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய மனைவிமார்களை மிகச்சிறந்த முறையில கவனித்துக் கொண்டவங்க எல்லாம் யாரு? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தன்னுடைய செல்வத்துல பெரும் பங்கு உம்மஹாத்துல் முஃமினீனுக்காக செலவு பண்ணியிருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்துல உம்மஹாத்துல் முஃமினீன்கள் எல்லாம் உம்ராக்கோ ஹஜ்ஜுக்கோ அனுப்பல அமீருல் முஃமினீன். ஏன்னு சொன்னா அவங்களுடைய செக்யூரிட்டிக்கு அவ்வளவு பாதுகாப்பு அந்த அளவுக்கு இல்லைங்கிறத உணர்ந்ததுனால அனுப்பல. பிற்காலத்துல உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வந்த பின்னால உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அனுமதிச்சு உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பாதுகாப்பாக கொண்டு போய் உம்ராவிலும் ஹஜ்ஜிலும் சேர்ப்பித்தாங்க உம்மஹாத்துல் முஃமினீன்களை. கிட்டத்தட்ட 9 மனைவிமார்கள் இப்ப இருந்தாங்க, நம்மளோட தாய்மார்கள் இருந்தாங்க. அவங்கள பத்திரமா கொண்டு வந்து சேர்த்தது யாரு? இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதெல்லாம் சிறப்பு. அது மட்டும் இல்லாம ஐயாமுல் ஜாஹிலியால இருந்த ஒரு நல்ல நடைமுறை என்னன்னா, அங்கிருந்து இஸ்லாம் ஆரம்பத்துல இறுதி வரையிலும் இருந்த ஒரு நல்ல பழக்கம் என்னன்னா, அவங்க யார்கிட்ட உடன்படிக்கை எடுத்துக்கொண்டாலும் அந்த உடன்படிக்கையில சரியா முறையா பேணும், வாக்கு கொடுத்து நம்பிக்கை வாங்கின பின்னாடி அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா நடக்கணுங்கிறது இஸ்லாத்தினுடைய தாற்பயம், அடிப்படை தத்துவம்.
அதன்பால் என்ன நடக்குதுன்னா பத்ர் யுத்தம் ஆரம்பத்துல பத்ர் யுத்தம் அல்லாஹ்வுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருந்த முதலாவது யுத்தம் ஒரு மிக நமக்கு தெரிந்த யுத்தம். இதுல ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. இன்னைக்கு இந்த சம்பவம் இந்த நாட்டுல யாராவது இந்த போர் வீரர் யாராவது செஞ்சுட்டா பிராண்ட் பண்ணிடுவாங்க, இவன் சமூக விரோதி, இவன் நாட்டுக்கு விரோதம் பண்ணிட்டா அப்படின்னு எழுதிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சம்பவம் நடக்குது. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு செய்யறாங்க. எப்படி செய்யறாங்கன்னா, என்ன செய்யறாங்கன்னா, சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு அன்ஹு மதீனா நகரத்திலிருந்து மக்கா நகரத்துக்கு கஅபாவை வலம் வர போறார். போதையில அங்க உமையத்து பின் கலப், யார் இது? பிலால் காக்காவா காக்காவா தம்பியா? எஜமானர் இல்ல, எஜமானர் பிலால் ரலியல்லாஹு எஜமா உமையா. இந்த உமையா பார்த்து சஅத் இப்னு ரபியா சொல்றாரு, நீங்க இப்பயும் வந்திருக்கிறீங்க மதீனா நகரத்துல அல்லாஹ்வுடைய முகம்மதை நீங்க வச்சு மறைச்சுக்கிட்டு அங்க நீங்க அவருக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு எங்கட எதிரிக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு நீங்க எங்கட பிரதேசத்துல காபா வலம் வர வரீங்களே, இது நமக்குள்ள உடன்படிக்கை, நமக்குள்ள ஒரு அதாவது என்ன சொன்னா வணிகம் தொடர்பான ஒரு போக்குவரத்து அவங்க ரெண்டு பேருக்கு மத்தியில இருந்துச்சு. அதனால இதை சொல்லிட்டு சொன்னாரு, சரி நீங்க வந்துட்டீங்க, நீங்க அப்படி தவாப் செய்யறதா இருந்தா நீங்க கொஞ்சம் இருளான ஆகின பிறகு கொஞ்சம் நீங்க தவாப் செஞ்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் தாமதித்து என்ன செய்யறாரு, இருள் நிறைஞ்ச பின்னாடி தவாப் செய்ய ஆரம்பிக்கிறார். தவாப் செஞ்ச உடனே இத அபுல் ஹக்கம் என்று மக்கமா நகரத்தால் அடையாளப்படுத்தப்பட்ட முஸ்லிம்களால் அடையாளப்படுத்தப்பட்ட அபு ஜஹல் என்பவன் என்ன செய்யறாருன்னா, இதை பார்த்த உடனே, என்ன சஅத், உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்குதா? எங்களை எதிரியை கொண்டு போய் உங்களோட வீட்டுல வச்சுக்கிட்டு உங்களோட நாட்டுல வச்சுக்கிட்டு பாதுகாப்பா வளர்த்துக்கிட்டு நீங்க எங்கட பிரதேசத்துக்கு எங்கட காபாவை நீங்க தவாப் செய்ய நியாயமா? உங்களுக்கு எல்லாம் எப்படி ஈவருக்கம் இருக்கா? அந்த மாதிரி ஓவரா அபு ஜஹல தெரியாதா துணி கொஞ்சம் ஓவரா பேசுறா. உடனே சஅத் இப்னு அவர் சொன்னார், சஅத் இப்னு ரபியா சொன்னார் ரலியல்லாஹு அன்ஹு, கொஞ்சம் காட்டமாக அவங்களுக்கு இவங்களுக்கும் பேச்சுவார்த்தை முத்திர மாதிரியான ஒரு துணி ஏற்பட்டு சஅத் இப்னு ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தம் கூடு. சிலது சொல்றாங்க, நீ இப்படி ஓவரா பேசினா சிரியா நாட்டில இருந்து வரக்கூடிய வணிக பொருள் இருக்குல்ல, அது எங்களை கடந்துதான் வரணும், உங்களுக்கு ஒரு வணிக பொருள் வர விடாம ஆக்கிடுவேன் அப்படின்லாம் பேசுறாரு. உடனே உமையத் பின் கலப் சொன்னாரு, சஅத் கொஞ்சம் சத்தம் இல்லாம பேசுங்களேன், ஏன் தெரியுமா, இந்த நகரத்துல அவர் கொஞ்சம் உயர் பதவியில உள்ளவர் இந்த அபு ஜஹல் அபுல் ஹக்கம், இந்த அபுல் ஹக்கம் தான் கொஞ்சம் மரியாதையா பேசுங்க, சத்தத்தை உயர்த்தி பேசாதீங்க அப்படின்னு சொல்றாரு. என்ன உமையா, சத்தம் உயர்த்தி பேசக்கூடாதா? சரி ஓகே, சரி உங்களை பத்தி ஒரு விஷயம் இருக்குது, இந்த பேச்சை விட்டுருவோமே, நான் சத்தம் போட்டு பேசுற விட்டுருவோம், அதெல்லாம் விட்டுருவோம். உமையா, முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் விரைவாக இஸ்லாமியுடைய கரத்திலிருந்து கொல்லப்படுவீர்கள் என்பதாக சொல்லிட்டு போயிடுறார். யார? உமையா. உமையாவுக்கு ஓதையில கல்வி இருக்கையில ஈமான்தாரிகள்னா இருந்துருவாங்க, சஹாபாக்கள் நாளைக்கு போர்க்களத்துல இப்படி 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 இப்படிலாம் நீங்க கொல்லப்படுவீங்கன்னா அமன்து பில்லான்னு ஏத்துட்டு அமன்து ரசூல் இல்லான்னு ஏத்துக்கிட்டு கல்பவை திடப்படுத்திக்கிட்டு ஷஹாதத்துல இறங்கி சகீனு பாவி போவாங்க. இஸ்லாத்தை ஏற்காத உமையா உள்ளெல்லாம் படபடக்குது. உடனே கேட்டாரு சஅத்ட்ட, சஅத் என்ன உண்மையத்தான் சொல்றீங்களா? முஹம்மது என்றைக்கும் பொய் சொல்ல மாட்டாரே, உண்மைத்தான் இப்படி சொன்னாரா? உண்மையிலையா? உண்மையதான் சொன்னார். அப்ப முஹம்மது பொய் சொல்ல மாட்டாரேன்னு நினைச்சுக்கிட்டே போறாரு வீட்டுக்கு. வீட்டுக்கு போய் கேட்கிறாரு மனைவிட்ட, மனைவி இந்த பாரு ஒரு செய்தி சஅத் சொன்னாரு மதீனா நகரத்துல இந்த எனக்கு மரணம் முஸ்லிம்களுடைய கரத்திலிருந்து விரைவாக வரவிருக்குது என்று முஹம்மது சொன்னாரா? அப்படியா? முஹம்மது சொன்னாது பொய்யா இருக்காது, அது உண்மையால இருக்கும் அப்படின்னு மனைவின்னு சொல்றான். உடனே என்ன செஞ்சார், சூசகமா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வணிகத்துல பெரும் தொடர்பு கொண்டவர், பல நாடுகளோடு தொடர்புடையவர். அவர் பெரும் வணிகர் ஆகிறதுக்கு அந்த தொடர்பாடல் மிக முக்கியமானதாகவும் இருந்துச்சு. அதுல மக்கமா நகரத்துல யாரோடு டைப்ல இருந்தாருன்னா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உமையத் பின் கலபோட டைப்ல இருந்தார். உடனே என்ன செஞ்சாருன்னா, முதல்ல சூசகமா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப்ட பொதுவா சொல்லிட்டாரு, அப்துல் ரஹ்மானே, நான் உங்ககிட்ட வந்தா, உங்ககிட்ட பிரதேசத்துல மதீனா நகரத்துல அங்கெல்லாம் வந்தா என்ன ப்ரொடெக்ட் பண்றது உங்களுடைய பிரதானமா இருக்கு. அதே மாதிரி நீங்க இந்த மக்கமா நகரத்துக்கு வந்தா உங்களை பாதுகாக்கிறது என்னோட பொறுப்பு. இதுல நாம உடன்பட்டுக் கொள்வோமா என்று உடன்படிக்கை எடுத்துக்கொண்டு உடன்படிக்கையின் பாடு இருக்கிறார். இந்த நேரத்துல பத்ர் யுத்தம் அறிவிக்கப்படுது. அப்போ எதிரிகள் எல்லாம் வர்றாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு போர்க்களத்துல வீரராக இருந்தாங்க, கலந்து கொண்டாங்க, பல எதிரிகளை கொன்றாங்க. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இந்த உமையாவை பார்க்கிறார். உமையாவுக்கும்
இவருக்கும் உடன்படிக்கை இருக்குது. என்ன செய்யணும்? காஃபிரப்பா, அல்லாஹ்வுடைய தூதர் அடிக்க வந்திருக்கான், முஸ்லீம்களை அடிக்க வந்திருக்கிறான், இவனை எப்படி விடுறது, இவனை எப்படி நம்ம காப்பாத்துறது? உடன்படிக்கையாவது ஒண்ணாது, உடனும்ல உடையில. அன்றைய காலத்துல இப்படியான ஒப்பந்தம் எடுத்துக்கொண்டா அந்த ஒப்பந்தத்தை முறிக்க கூடாது என்பது இஸ்லாமியுடைய வழிமுறையாகவும் இருந்துச்சு. இப்படி இந்த நாட்டுல இன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு நாட்டுக்கு நடந்தா எப்படி இருக்கும் பாருங்க. இப்படி இணைக்கிறவன் ஒரு நாட்டை சார்ந்தவன் இன்னொரு நாட்டுக்கு உதவுனா எப்படி இருக்கும் பாருங்க. என்ன செய்யறாருன்னா உடனே உமையாட்ட ஓடி போய் சொல்றாரு, உமையா எல்லாரும் தோத்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது உங்க படையில, உங்களால பிழைக்க இயலாது, உங்களை பிலால் தேடிக்கிட்டு இருக்காரு, மாட்டுனா அப்படிதான் இருக்காரு அந்த பிலால் ரலியல்லாஹு. அதனால கொஞ்சம் உஷாரா எடுத்துக்கிடுங்க, 10 நாட்கள் பின்னாடி வந்துருங்கன்ட்ட. 10 நாட்கள்னா பத்திரமா. அப்போ உடனே உமையா நம்ம என்ன மாதிரி நல்ல உருண்டையா இருக்கிறவர், தூக்கிட்டு போக இயலாதவர், நல்ல உடல் அப்படி இருக்குது. உடனே உமையாவை கீழே இறங்குங்க, என் பின்னாடியே வாங்க, ஒரு மலைக்கு பின்னால மேல ஏறி போயிடும், தப்பிச்சிரும், உங்களை மறைச்சு நான் காப்பாத்துறேங்கிறாரு. யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படையில இருக்கிறாரு. உமையா ஒரு மிகச்சிறந்த தலைவராக பார்க்கப்பட்ட அந்த படையில, எதிரி படையில கூட்டிட்டு போறாரு. தெரிஞ்சு போச்சு நம்ம கைமாதான் இன்னைக்கு, ஆஹா இன்னைக்கு நம்ம முடிய போறோம் அப்படின்னா தெரிஞ்சுட்டு நபிசல்லாசனுடைய அந்த அறிவிப்பு எல்லாம் மண்டல ஓடிக்கிட்டே இருக்குது. இவர் பதஷ்டத்துல ஓடி வராரு, கீழாடைய தூக்கிட்டு ஓடி வராரு. உமையா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு பின்னாடி அப்படி மலைக்கு மேல ஏறி போறாங்க. மலைக்கு மேல இவரு விறுவிறுன்னு ஏறிட்டார். யாரு? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு. இவரால் ஏற ஏழையில, கொஞ்சம் பாடி வெயிட்டான பாடி, மேல ஏற முடியல. உடனே பின்னாடி வச்சு தள்ளி கொண்டு மேல ஏத்திட்டு போயிட்டு இருக்கையில பிலால் ரலியல்லாஹு கீழே தேடிட்டு இருந்தால பாத்துறாரு. உமையா உமையா உமையான்னு சத்தம் போட ஆரம்பிச்சாரு. உமையா நீ மட்டும் தப்பிச்சா நான் தொலைஞ்சேன், உன்னை விட மாட்டேன் இன்னைக்குன்னு சொல்லி அவர் சத்தம் போடையிலேயே பின்னாடி உள்ள அன்சாரி தோழெல்லாம் பார்த்துட்டாங்க. பார்த்தோட எல்லாரும் சேர்ந்து பிலால் ரலியல்லாஹு பின்னாடி ஓடுறாங்க. ஒரு மலைக்கு மேல ஏறுறாரு. ஏறினவன எட்டி பாக்குறாரு, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு வேகமா வெறி எடுத்து ஓடிட்டு வர்றாரு பிலால் ரலியல்லாஹு. ஏன்னா அவருக்கு நேத்து பார்த்தப்பல வரலாறுல சாதாரண கொடுமையெல்லாம் பண்ணல, நியாயம்தாங்கிற மாதிரி தான் பண்ணியிருக்காரு. அப்போ மேல ஏறி வரையில எட்டி பார்த்தா எல்லாம் அன்சாரி தோழர்கள் முன்னாடி பிலால் ரலியல்லாஹு எல்லாம் விரட்டிக்கிட்டு வராங்க. உமையா முடிஞ்சு போச்சு உங்க கதை, ஆனா உடன்படிக்கையில நான் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உமையாவுக்கு மேல அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு படுத்து கட்டி கொண்டான். வெட்டு மேல பற்றக்கூடாது உமையாவுக்கு அப்படின்னு பொதிஞ்சுக்கிட்டாங்க. சஹாபாக்கள் எவ்வளவோ முயற்சி செய்யறாங்க, வெட்ட முயற்சி செய்யறாங்க, கொல்ல முயற்சி செய்யறாங்க, கொல்ல ஏழையில. அப்போ என்ன செய்யுதுன்னா அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹுடைய ஒரு கணுக்கால்ல ஒரு வெட்டு விழுந்தது, எலும்பு பக்கத்துல ஒரு வெட்டு விழுந்தது. கடைசி வரைக்கும் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு கொஞ்சம் கோணலா நடக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அந்த போர்ல அடிபட்டதுனால, முஸ்லிம்களால அடிபட்டுச்சு, வேணுமில்ல அவங்க மறைச்சாங்க இவரை, பொதிஞ்சு அவரை காப்பாற்றணும்னு சொல்லி. விடபாடி மினிக்கான விடபாடி பெருசு இருந்தாலும் அணைச்சு கொண்டு போய் அப்படி பாதுகாத்தான் நினைச்சார். முடியல. எங்க அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு தாக்கிடுவோமோன்னு பயத்துல அப்படியே அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு குண்டு கட்டா அப்படியே தூக்கிட்டு ஒதுக்கி பிலால் ரலியல்லாஹு அவரை என்ன செய்யறாரு, சோழியை முடிக்கிறாரு. கலிமாவை சொல்றார், நான் உமையாவை கொன்று விட்டேன், இறைவனுக்கு வெற்றி, எங்கட போருக்கு வெற்றி, இந்த மாதிரியான வீர முழக்கங்களை என்ன செய்யறாரு, முழங்குறார். அப்போ அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு இப்படி ஒண்ணு நடக்க முடியுமா? எதிரியை பாதுகாக்க முடியுமா? அப்படின்னா இது நடந்திருக்குது. யார் காலத்துல? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் கண் முன்னாடி இந்த நிகழ்வாடல் நடந்திருக்கு. அந்த அளவுக்கு உடன்படிக்கையை பாதுகாக்கக்கூடியவளா இஸ்லாம் இருந்திருக்கிறாங்க. அது இஸ்லாமும் வரவேற்கு. அதே மாதிரி பல தான தர்மங்கள்ல மிக கூடிய ஒரு மனுஷன். தபூக் யுத்தத்துல நமக்கு தெரியும், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய சொத்தை முழுசா கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி உமர் ரலியல்லாஹு தன்னுடைய சொத்துல பாதியை கொண்டு வந்துட்டாங்க. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தன்னுடைய சொத்தை இருக்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. 1000 ஒட்டம் 100 சொல்லி 1000 ஒட்டங்களுக்கு வரைக்கும் அறிவிப்பு செய்யறார். இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு என்ன செய்கிறாருன்னா வர்றார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்கிட்ட 4000 என்ற சொத்துல மொத்தம் 4000 திர்ஹம் இப்ப நான் வச்சிருக்கிறேன். இந்த 2000 திர்ஹம் எனக்கும், இந்த 2000 திர்ஹமும் அல்லாஹ்வின் பாதையில நான் கடனாகவும் கொடுக்கிறேன் என்று அந்த தபூக் யுத்தத்துல கொடுத்துட்டு போனார். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க தந்தவற்றிலும் தராமல் எடுத்துக்கொண்டவற்றிலும் அல்லாஹ் மிகச்சிறந்த பரக்கத்தை ஏற்படுத்துவானாக என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சொன்னார். அதே மாதிரி பாருங்க, உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்துல ஜகாத்து பொருளாக பிராணிகள் வரும் இல்ல,
இந்த ஆடுக்கு இத்தனைன்னா இத்தனை ஆடு, இத்தனை ஒட்டகம்னா இத்தனை ஒட்டகம், மாடு இத்தனை மாடுனா இத்தனை மாடு அப்படின்ற மாதிரி எண்ணிக்கை உண்டு. அதன்பால் என்ன செய்யணும், ஜக்காத்து பொருளாக அதாவது பிராணிகள் எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பிக்கப்படுவது. அந்த பிராணியை எங்க கெட்டுறது, அதை வளர்க்கிறது கவர்மெண்டுடைய வேலை. வளர்க்கறதுக்கு உண்டான பிரதான இடங்கள் இல்லை. அப்ப என்ன செய்யப்பட்டதுன்னு சொன்னா, உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல மக்களுடைய நிலத்தை ஆக்குப்பை பண்ணி, உதாரணமா 100 சென்ட், ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர்ன்ற மாதிரி கணக்கு வச்சுக்கிறீங்களேன். அப்படியான ஒரு பெரிய இடத்தை ஒதுக்கி அந்த இடத்துல என்ன செய்யறாங்கன்னா, ஜக்காத்து பொருளுக்காக வந்து பிராணிகளை விட்டு மேய்க்க சொல்றாங்க. அதுக்கு ஒரு பொறுப்பதாரியும் நியமிக்கிறான். இந்த பொறுப்புதாரிட்ட சொன்னாங்க, பாருங்க, இந்த ஏழை எளியவர்களுடைய ஆடு மாடு ஒட்டகங்கள் வந்தா இந்த இடத்துல நீங்க மேய விட்டுக்கிடுங்க, அவங்கள விடுறத அனுமதிச்சுக்கிடுங்க. ஆனா இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், அதே மாதிரி உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹும் இவர்களுடைய ஒட்டகங்களோ கால்நடைகளோ வந்தா இதுக்குள்ள அனுமதிச்சிட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னு காரணம் சொல்றாங்க. இந்த ஏழை எளியவர்களுடைய ஆடு மாடு ஒட்டகைகளுக்கு சாப்பாடு கொடுப்பது பிரச்சனை இல்லை. அது ஏன்னா அவங்களே ஏழையானவங்க, செத்து போயிட்டுன்னா திருப்பி அரசாங்கத்துல வந்து நிப்பாங்க, எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லி. எனவே அவங்களுக்கு நாம பதில் சொல்ல வேண்டியது இருக்கும். எனவே அவங்களுடைய ஆடு மாடு ஒட்டகை வந்தா இந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிடுங்க, அனுமதிச்சுக்கிடுங்க. இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்களெல்லாம் பெரும் 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 கொண்ட எண்ணிக்கை கொண்ட கால்நடைகள் வரும், அதெல்லாம் உள்ள விட்டுறாதீங்க. அப்படியே உள்ள விட்டு இல்லாட்டி பசிச்சு செத்து போனாலும் இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், அது மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள்லாம் வந்து அரசாங்கத்துக்கு முன்னாடி நின்று எந்த ஆடு இப்படி போயிட்டு, எந்த மாடு இப்படி வஃபாத் ஆயிட்டு, எந்த ஒட்டகம் இப்படி போச்சு அப்படின்னு கேட்க மாட்டாங்க. எனவே ஏழை பாறைகளுக்கு இதை விட்டு கொடுங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. இது வந்து என்ன செய்யுதுன்னா, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு தென்படுது. உடனே அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அமீருல் முஃமினீன், இது என்ன இப்படியான ஒரு சட்டமா இருக்குது, ஏன் இப்படி செய்றீங்க அப்படிலாம் கேட்டபோது உடனே அமீருல் முஃமினீன் சொன்னாங்க, வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையிட்டு நான் சொல்றேன், இது இந்த ஜக்காத்துடைய பிராணிகளுக்கு இடம் கொடுக்கிறதுக்கு என்கிட்ட சொந்தமான இடம் இல்லைங்கிற ஒரே காரணத்தினால தான் மக்களுடைய இடத்திலிருந்து நான் இடத்தை எடுக்க வேண்டியது இருந்தது. இல்லை என்றா இதிலிருந்து ஒரு சன இடத்தை கூட நான் எடுத்திருக்க மாட்டேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார். இன்னைக்கு உள்ள ஆட்சியாளரை ஒப்பிட்டு பார்த்தா அது வேற கதை. யாருக்கு வேணும், எல்லாம் நம்மடதான், பூமியே நம்மடதான், தமிழ்நாடே நம்மடதான் அப்படின்னு இருப்பாங்க. ஆனா அப்படி கிடையாது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளர் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. இவ்வளவு நியாயமான பின்னாடி கருத்து இருந்தாலும் இந்த நியாயத்தை சொல்லணுமா, அப்படி நம்ம பார்க்க இல்லையே அந்த ஆட்சியாளரை. ஆனா சொல்றாரு, எடுத்த இடம் அப்படிங்கிறதுக்கும் எடுக்க எந்த இடம் இருந்தா நான் கொடுத்துக்க மாட்டேங்கிறதும் அவருடைய கருத்தாக இருந்துச்சு. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எல்லா மஷூராக்களிலும் இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சேர்ப்பித்தே இருந்தார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அன்பானவர்களே, இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த அபு லுஅலு அல் மஜூசி என்று சொல்லப்படுவனால பின்னாடி சரமாரியா ஒரு 11 குத்துகள் வாங்கினாங்கல்ல, இந்த குத்துன உடனே சுருண்டு விழுந்தாங்கல்ல, அப்படி விழப்பட்ட போது தொழுகையில இருந்த எந்த சஹாபாக்களும் கடையில, பின்னாடி இருந்த சஹாபாக்களுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. முன்னாடி இருந்த இந்த அபு லுஅலு அல் மஜூசி என்பவன் குத்துனது உமர் ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட அங்குள்ள 10-11 சஹாபாக்களை குத்துறான். அதுல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு இறந்தவர்கள் மொத்தம் 7 சஹாபாக்கள். குத்து அவர்களுக்கு உழுது. முன்னாடி இருந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார்கள். சுருண்டு விழுந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு முதலாவது ஒரு கரத்தை பிடிச்சி, அந்த கரத்தை பிடிச்சி இழுத்து கொண்டு வந்து இமாமத்துடைய இடத்துக்கு விட்டது யாரத்தான், இந்த அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். குத்துப்பட்ட பின்னாடி சுப்ஹான ஜல்லவால அந்த சஹாபி எல்லாம் குத்து சுருண்டு எல்லாம் உளுந்து முடிஞ்ச பின்னாடி ஒரு நபித்தோழர் அப்ப இப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு தொழுக நேரமாச்சுன்னு எழுப்ப வர்றாரு. அப்ப என்ன செய்யறாங்க, எழும்ப இல்லை. உடனே பக்கத்துல நபித்தோழர் சொன்னாரு, அந்த சம்பவம் வந்ததுனால சொல்றாரு, அந்த நபித்தோழர் சொல்றாரு, அமீருல் மோமினீன் உங்களால எதை வச்சு இப்ப எழுப்பிட முடியாது, ஒண்ணும் வேணாம், ஒரே ஒரு இந்த 3 எழுத்து வார்த்தையை மட்டும் சொல்லுங்க, அஸ்ஸலா 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 என்று சொல்லுங்க, அவர் எப்படி எழும்புறாரு பாருங்க அந்த மனுஷன். உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அஸ்ஸலா அஸ்ஸலா யா அமீருல் முஃமினீன் அஸ்ஸலா யா அமீருல் முஃமினீன் என்றோன உடனே கண்ணை முழிச்சிட்டாங்க. கண்ணை முழிச்சு கேட்டாங்க, தோழர்கள் எல்லாம் தொழுதுட்டார்களா, நேரம் ஆகிட்டோ என்று எந்திரிச்சு உது செய்து ரத்தம் வடிய 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 அந்த நபி தோழர் தொழுதார். அப்பந்தான் மரணமும் அடைஞ்சான்.
அன்பானவர்களை இப்படி அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுவை முற்படுத்தினாங்க. எங்க தான் இருக்கும் போது இமாமத்துடைய பணி வழிநடத்துவதற்கு தகுதியானவர் என்று. மரண தருவாயிலும் கூட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு சில சஹாபாக்களுக்கு ஆட்சியாளராக வருவதற்கு தகுதி இருக்குன்னு அடையாளப்படுத்துறாங்க. யாருக்கு? அலி ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, தல்ஹத் பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த சஹாபாக்களுக்கு தகுதி இருக்குன்னு அல்லாஹ்வுடைய தூதர், அதாவது உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எதை சொல்றாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு நம்பகமாக வாழ்ந்தவர்கள் இந்த நபி தோழர். இவர்கள் தான் அடுத்த ஆட்சியராக வருவதற்கு மிக தகுதியானவர்கள் என்று சொல்லி பொறுப்பொப்படைக்கிறாங்க. அதுல தல்ஹத் பின் உபைதுல்லாஹ், ஜுபைர் பின் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு இவர்கள், ஜுபைர் பின் அவ்வாம் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரணும் என்று பேசுகிறார். அதே மாதிரி தல்ஹத் பின் உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி மாத்தி மாத்தி செய்யும் போது கடைசியா மெஜாரிட்டி இவர் முடிவு செஞ்சாதான் ஆட்சியாளர் யாரு அப்படிங்கறத தீர்மானிக்கிற அளவுக்கு இவருக்கு ஒரு பிரதானமான இடம் கிடைக்குது. யாருக்கு? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அப்புறமா ஒரு நாள் கழிச்சு என்ன செய்யறார்? பெரிய ஒரு மஷூரா, அங்கங்க இரவு தூங்காம ஒவ்வொரு இடங்களிலும் மஷூரா போட்டு அப்புறமா உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியாளராக நியமித்தவர் யாரு? அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. அது மட்டும் இல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹுவோடு மிச்ச நெருக்கம். எந்த அளவுக்குன்னா, ஒரு நாள் நபி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல, உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்துல மஸ்ஜித் நபவியில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவோடு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு உட்கார்ந்து தான் குர்ஆன் மனப்பாடம் பண்ண மனன பகுதிகளை ஒப்புவித்துட்டு இருக்கிறார். யாருக்கிட்ட? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒப்புவித்துட்டு இருக்கிறார். அப்போ ஒரு பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பேசி கொண்டிருக்கிறாங்க மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்குள்ள. அமீருல் மூமினுக்கு வயசாயிருச்சு, இப்போவா போங்கிற மாதிரிதான் சூழல் இருக்குது. அதனால வஃபாத் ஆகிட்டாங்கன்னா, வயசானதுனால குத்துப்படையில அதை வச்சு சொல்லல, வயசு கூடிட்டு அவங்களுக்கு அடுத்த ஆட்சியாளராக ஒரு ஆள் வரணும்னா ஒரு நபரை சொல்லி அந்த நபரை தான் நான் பைஅத் செய்வேன்னு அவர் சொல்றாரு. இத அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டுக்கொண்டு இருக்கிறான். இதுக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்திக்க போகையில, அமீருல் மூமினீன் அவர்களை இப்படி ஒருத்தர் ஒருத்தரை அவருடைய பேரை சொல்லி ஒருத்தரை இவருக்கு அவர் பைஅத் செய்வாராம் இப்படி சொன்ன உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஃபகதிப, கடுமையா கோபப்பட்டு சொன்னாங்க, இந்த மக்களை பொறுப்பற்றவர்கள் ஆட்சி செய்வதற்கு பொறுப்பாளர்களாக இந்த மக்களே தேர்வு செய்கிறார்களா? இது மிகப்பெரிய அபாயமானது. இந்த எச்சரிக்கையை நான் மிம்பரில் ஏறி மக்களுக்கு கொடுத்தே தீர்வேன்கிறார் அமீருல் மோமினின். உடனே அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அமீருல் மோமினின் அவர்களே, இது சாதாரண நேரம் இல்லை, இது ஹஜ்ஜுக்கு மக்கள் பல ஊர்ல இருந்தும் பிரதேசங்கள்ல இருந்து வர்றவங்க, அவங்களுடைய ஈமான்ல கூட குறைய இருக்கும், அவங்களுடைய கல்வி அறிவுல கூட குறைய இருக்கும். நீங்க மெம்பர்ல ஏறி பொதுவா அறிவிப்பு செஞ்சீங்கன்னா அவங்களுடைய ஈமானுக்கு தக்கன அவங்களுடைய அறிவுக்கு தக்கன இந்த விஷயத்தை எடுத்து விளையாடி போடுவாங்க அமீருல் மோமினீன் அவர்களே. எனவே நீங்க இப்ப அறிவிக்க வேணாம், இந்த சஹாபாக்கள் கூட அறிவு பெற்ற சஹாபாக்கள் நபி தோழர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களை அழைச்சி என்ன செய்யலாம், இதை பேசுங்க. இதை பேசி முடிச்ச பின்னாடி அந்த சஹாபாக்கள் அங்கங்க உள்ள மக்கள்கிட்ட அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க அப்படின்னு அமீருல் மோமினீனுக்கு இந்த உபதேசம் செய்யறாங்க. அதன் அடிப்படையில அதன்பாடே நடந்தார். எனவே இப்படி பெரும் பங்கு வகித்தார். நிறைய வரலாறுடைய பக்கங்கள் இது போல நீண்டு கொண்டே போகும். கடைசி காலம் விஜய் 32ஆம் ஆண்டு கிட்ட நெருங்குது. பெரிய பணக்காரர் ஆகிறார், மிகப்பெரிய பணக்கார செல்வந்தர் ஆகிறார். வணிகம் நிக்கையில ஒன்ன நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, உலகத்தை தேடி நம்ம அதை விரட்டிக்கிட்டு ஓட 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 உலகம் நம்மளை விட்டு ஓடிக்கொண்டே இருக்கு. ஒரு பக்கம் நின்றுட்டு நம்ம உலகத்தை விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா உலகம் நம்மளை துரத்த ஆரம்பிச்சு. இது சைக்காலஜிக்கல் ரீதியாகவும் உண்மைப்படுத்தப்பட்டு இருக்குது. அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அப்படித்தான் வாழ்ந்தார். உலகத்தை அவங்க ரொம்ப தேடி போகையில, ஓடி எல்லாம் போகையில, அவங்க லிமிட்டா தனக்கு எது தேவையோ எடுத்துக்கிட்டாங்க, போதும்ன்ற மனப்பாங்க வருது. ஆனா உலகம் அவரை தேடி வந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம என்னைக்கு உலகத்தை பயந்து வாழ்றோமோ அந்த உலகம் நம்மளை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அது பணங்காசா இருக்கலாம், நிம்மதியா இருக்கலாம், அதை எதுவானாலும் உலகம் சார்ந்து எடுத்துக்கிட்டுங்களேன், ஓடிக்கொண்டே இருக்கக்கூடாது. நம்ம அதுக்கு பின்னாடி நின்று நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா, நம்ம இப்படி ஆக்கல போனா அது நம்மள துரத்த ஆரம்பிச்சிடும், விடாது.
வேணான்னாலும் விடாது, அந்த அளவுக்கு துரத்தும். அப்படித்தான் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு செல்வங்கள் சேர்ந்து கொண்டே பெரும் முயற்சிலாம் எடுக்கல. ஒரு நாள் என்ன செய்யப்படுதுன்னா, ஒரு பெரிய தட்டு நிறைய பதார்த்தம், உணவு பதார்த்தங்கள் நிரம்பி போய் இருக்குது, வகையான உணவு பதார்த்தம். பார்த்துக்கிட்டு மனுஷன் தேம்பி 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 அழுகுறாரு. அவன் பணியாளர் கேட்டாங்க, என்ன எஜமாரே ஏன் இப்படி அழுகிறீங்க, என்ன காரணம்? சாப்பிட்ட நோன்பு காலம் வேற, நோன்பு திறக்கிற சமயம், இத்த பழத்தை சாப்பிட்டுட்டு முன்னாடி உள்ள பலகாரத்தெல்லாம் அந்த பண்டத்தெல்லாம் பார்த்து அழுகுறாரு. நம்ம இன்னைக்கு நம்ம இஃப்தார் விருந்துல ஒரு ஆள் உட்காந்து ஈத்த பழத்தை சாப்பிட்டு விருந்தை பார்த்து அழுகுனா என்ன நினைப்போம்? பாவம் மனுஷனுக்கு பத்தையில போல இருக்கு, இனி 2 வைப்போம். ஏன்னா ஒரு பொட்டெல்லாம் பத்தையில போல இருக்கு, இன்னொரு பொட்டெல்லாம் வைப்போம். எந்த ஈமான சொல்றோம்? உங்களோட ஈமான சொல்ல எனக்கு தகுதி இல்லையே. அப்போ அப்படி நினைச்சிருவோம். ஒரு பலகாரத்தெல்லாம் பார்த்துட்டு அந்த பண்டத்து மீது வகைகள் எல்லாம் பார்த்துட்டு தேம்பி தேம்பி அழுவும் போது கேட்கப்பட்டுச்சு, ஏன் அப்படின்னு கேட்கும் போது சொன்னாரு, எனக்கு முன்னால் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற ஒரு நபித்தோழர் வாழ்ந்தார். அந்த நபித்தோழர் மிக சிறப்பான ஒரு பணக்காரராக உலகத்துல வாழ்ந்தார். ஆனா அவருக்கு அல்லாஹ் வாழ்க்கையை சுருக்கி சீக்கிரமா மரணம் அடைய வச்சுட்டான். தலையை மூடுனா கால் தெரிகிற அளவுக்கு, என்ன காலை மூடுனா தலையே தெரிகிற அளவுக்கு அவர் அல்லாஹ் அப்படி ஆக்கி சீக்கிரமா உலக வாழ்க்கையை விட்டு முற்றுப்புள்ளி ஆக்கி அனுப்பிட்டான். ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு என்னை விட மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர். ஆனா அவர்களுக்கு அல்லாஹ் உலக வாழ்க்கையை முற்று பெற்று உடனே அனுப்பிட்டான். ஆனா என்ன, இறைவன் இவ்வளவு காலம் வாழ வச்சுட்டா. எனக்கு என்ன யோசனை தெரியுமா? இதெல்லாம் பார்க்கும்போது மறுமையினுடைய கூலிகளை எல்லாம் இந்த உலகத்தே எனக்கு ரப்பு தந்துட்டானோ அப்படின்னு எனக்கு அச்சமா இருக்கு. என்ற கூலிகள் எல்லாம் இதுக்குள்ளேயே முடிஞ்சிட்டோம், மறுமையில எந்த கூலி இல்லையோ அப்படின்னு எனக்கு பயமா இருக்கு. எனவே எனக்கு இந்த உணவே வேணான்னு அன்னைக்கு உணவே சாப்பிடலாம். அன்பானவர்களை, இதுதான் ஒரு ஈமா. நமக்கு இஸ்லாம் என்ன செஞ்சிச்சுன்னே யோசிக்கிட்டு இருப்போம். இஸ்லாம் எனக்கு என்ன செஞ்சிச்சு, நம்ம என்னங்க இஸ்லாமுக்கு செஞ்சோம்னா ஒண்ணும் இல்லை. அன்பானவர்களை, வாழ்க்கை ஃபுல்லா அவங்க துனியாவை தேவையான அளவு தேடினாங்க, அல்லாஹ் வாரி கொடுத்தா, அதுக்கு தக்கன வாரி செலவு பண்ணாங்க, கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. செலவு பண்றதுனால பெரிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இறுதியில 32ஆம் ஆண்டு வஃபாத் ஆகிறா, இயற்கையான மரணம். கிட்டத்தட்ட அன்றைய காலத்துல 33 லட்சம் தீனார்களை, திர்ஹம் இல்ல தங்க காசு இல்ல, தீனார சொத்தா விட்டுட்டு போனார். 1000 ஒட்டகங்கள், 3000 ஆடுகள், என்ன 500 குதிரைகள், சொத்த பாருங்க, 500 குதிரைகள், 33 லட்சம் தீனார். எல்லாத்தையும் தண்ட சொத்து பங்காளர்கள் இருப்பாங்களே அவங்களுக்கு பங்கு வச்சு கொடுத்து என்ன செய்யப்பட்டாரு, இறுதியாக முடிக்கப்பட்டார். அந்த அளவுக்கு வளமான வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்திருந்தான். நம்ம கொடுக்கணும்ல, அளந்துதானே நம்ம கொடுக்கிறோம். அளந்து கொடுத்தா அப்ப அளந்து தானே தருவான். இப்படியே கையை விட்டு தேடி கடக்கிற நோட்டெல்லாம் தள்ளி உள்ளக்க போய் அந்த சில்லறையதான் கை தொட்டு கஷ்டப்பட்டு உருவி எடுக்கும் போது 10 500 நோட்டு வெளியே இருந்தாலும் உன்னை யார் வெளியே எடுத்தணும் உள்ள கடா அப்படின்னு அவரை உள்ளக்கு ஒரு அழுத்திட்டு அடியில போய் அந்த காசை போட்டு பார்த்து செலவு பண்ண அப்படின்னு போட்டு போறான். இப்படி நடந்துச்சுன்னா, இப்படி இருந்துச்சுன்னா ரப்பு தேடிதானே தருவான். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வளமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னா அவங்க அழகு பார்க்காம கொடுத்தது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அழகு பார்த்து கொடுத்தாங்க, 4000 திரகம் சொல்லி கொடுத்தாங்க. அது ஒண்ணுதான். பிற்காலத்துல பெரும் பெரும் உதவிகளை இந்த சமுதாயத்துக்காக செஞ்சாங்க. எவ்வளவு தான தர்மங்கள் அள்ளி கொடுத்தாங்க அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு. வளமான வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்தா. பிச்சைக்காரல அல்லாஹ் மரணிக்க வைக்கிற, ஒருவேளை உணவு இல்லாம மரணிக்க வைக்கிற வளமான வாழ்க்கையை கொடுத்தா. சிறப்பா கொடுத்தா அல்லாஹ் சிறப்பா நம்மளை வாழ வைப்பாங்கிறதுக்கு அடையாளம். எனவே அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இத்தோடு இந்த அன்னலம் பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோடு நபித்தோழர்கள் என்ற தலையங்கம் இத்தோடு முடிவு பெறுகிறது. இவை யாவும் வரலாற்று குறிப்புகளே. ஹதீஸ் கிரந்தங்களிலும் சஹீஹ் புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பிரதானமான ஹதீஸ், அதுபோல இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டது. அதுபோல சில புத்தகங்கள், இது போல அரபு தரம் வாய்ந்த புத்தகங்களில் எடுக்கப்பட்ட குறிப்புகளைத்தான் உங்களுக்கு மத்தியில பகிர்ந்திருக்கிறோம். இவை யாவும் அல்லாஹ்வே மிக அறிந்தவன். வரலாறுகள் சொல்லப்படுவது
வரலாறு உங்களுக்கு கூறப்படுவதெல்லாம் கேட்டு உணர்வு பெற்று அதோடு முடிச்சுட்டு போறதில்லை, சிந்திச்சு செயல்படுறதுக்குத்தான். முதல்ல நான் செயல்படணும், நீங்க செயல்படணும். நாளைக்கு இத மாதிரியான உயர்தரமான நபித்தோழர்களோடு ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. உயர்தரமான தோழமைகளோடு நாளை மறுமையில அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்ப்பிப்பானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته.